ஹாய் மக்கள்ஸ், வாங்க வீடே மணக்கிற பாய் வீட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு கல்பாசி இலை போட்டு நல்லா வறுத்துருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு ஆயிலில் பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே 20 நம்பர் சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் பிரிஞ்சு வரப்போ புதினா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போது தக்காளி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, 4 அன்னாசிப்பூ இது ரெண்டத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அதையும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அந்த டைமில் நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பும் ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, அப்புறம் 5 முந்திரியை ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். அது கூட 1/2 கப் தேங்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.